Hi guys, welcome to the channel. So in the video நம்ம SQL interview question and answer seriesல so another very important ஒரு SQL interview question பார்க்க போறோம். So find the second most recent order per customer. அதுதான் question. So நமக்கு இப்போ ரெண்டு டேபிள் இருக்கு. For example sales table இருக்கு, customer table இருக்கு. So இதுல நமக்கு என்ன வேணும்? Find the second most recent order பர் கஸ்டமர், அதுதான் ரெக்குயர்மெண்ட், அதுதான் ஃபைன் பண்ணும். இப்போ வந்து இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ ஒரு கஸ்டமருக்கும் ரெண்டாவது மோஸ்ட் ரீசன்ட் ஆர்டர் எது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடி 1 வந்து 3 ஆர்டர் போட்டிருக்காங்க, மார்ச்சில், பிப்ரவரியில், ஜனவரியில். இதில் வந்து செகண்ட் மோஸ்ட் எது? பிப்ரவரி 502 1 150. 502 கஸ்டமர் ஐடி 1 பேர் என்ன? அலீஸ். இப்போ வந்து அலீஸ் 502 அந்த டேட்டு எவ்வளோ அமௌண்ட், இதுதான் ரெக்குயர்மெண்ட். இப்படி ஃபைன் பண்ணும். இப்போ ரெண்டாவது கஸ்டமர் ஐடிக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் இருக்குது, அப்போ செகண்ட் இது இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த ஐடியை எலிமினேட் பண்ணிடணும். இப்போ வந்து அடுத்தது கஸ்டமர் ஐடி 3ல நமக்கு வந்து செகண்ட் எது? இப்போ வந்து ஜனவரியில் ஆர்டர் போட்டது தான் செகண்ட் மோஸ்ட் ரீசெண்ட் ஆர்டரா. ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கணும். அதே வந்து கஸ்டமர் 4 வந்து எந்த ஆர்டருமே போடல, நமக்கு அந்த டீட்டெயில் வரக்கூடாது. ஸோ இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து மல்டிபிள் இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கேபிஎம்ஜி, இபேம், அது மாதிரி இஒய், அந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் எஸ்கியூஎல் டெவலப்பர் ஆர் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ஆன்லைன் எஸ்கியூஎல் டூலில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து கஸ்டமர் டேபிளும் சேல்ஸ் டேபிளும் கிரியேட் பண்ணிட்டேன் ஆஸ் பர் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை பொறுத்து. ஸோ இப்போ வந்து இதே உங்களுக்கு டேட்டா வேணும், நீங்கள் யூஸ் பண்ணோம், இந்த சேம் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கொரி கொடுத்துருக்கேன், நீங்கள் சேம் கொரி காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியை கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். ஸோ யா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி எஸ்கியூஎல் வேல திங்க் பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நமக்கு சேல்ஸ் டேபிளில் நம்ம கஸ்டமர் நேம் இல்லை, அப்போ என்ன பண்ணணும், சேல்ஸ் டேபிளையும் கஸ்டமர் டேபிளையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், செகண்ட் ரீசன் வேணுமா, அப்போ வந்து விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் செகண்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஆர்டர் கிடச்சிருமா பர் கஸ்டமருக்கு. அப்போ எதை பொறுத்து ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் எதை பொறுத்து பண்ணணும், கஸ்டமர் ஐடி பொறுத்து, எதை ஆர்டர் பொறுத்து பண்ணணும், சேல்ஸ் டேட்டு, இன் டிசைனிங்கில் அப்போ ரேங்க் நம்பர் 2 கொடுத்தோம்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருமா. ஸோ அப்படி தான் நமக்கு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சிடிஇலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணால், நம்ம சிடிஇயில் லோட் பண்ணிவிட்டு நம்ம சிடிஇ ஃபில்டர் பண்ணால் ரேங்க் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருமா. ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் கொரி எழுதுவோம். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சேல்ஸ் டேபிளை ஜாயின் பண்ணணும். எதை பொறுத்து? இன்னர் ஜாயின். எதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதை இது மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னர் ஜாயின். எதை பொறுத்து, எந்த டேபிளை பொறுத்து பண்ணணும்? கஸ்டமர் டேபிள் சி. என்ன கண்டிஷனை பொறுத்து பண்ணணும்? அதுக்கு ஆன் சேல்ஸ் டேபிள் டாட் customer id equal to customer table dot கஸ்டமர் ஐடியா. ஸோ இதை பொறுத்து ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எல்லா ரெக்கார்டுமே கிடச்சிருமா. ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரேங்க் யூஸ் பண்ண போகிறோம். ரேங்க் ஓவர் ஓப்பன் ப்ராக்கெட் எதை பொறுத்து பண்ணணும், பார்ட்டிஷன் வந்து கஸ்டமர் ஐடி பொறுத்து பண்ணணுமா, பார்ட்டிஷன் பை கஸ்டமர் ஐடி. அதே ஆர்டர் பை சேல்ஸ் டேட்டா இன் டிசெண்டிங்கா, ஏன்னா நமக்கு செகண்ட் மோஸ்ட் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்களோ லாஸ்ட்டாக இது ஆர்டர் போட்டால் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து செகண்ட் இதுக்கு வந்து செகண்ட் வந்துடுமா. ஸோ அப்போ வந்து ஆஸ் ஆர்என். ஸோ நமக்கு வந்து விண்டோ ஃபங்க்ஷன் கொரி எழுதிட்டோம். இப்போ ரன் பண்ணுவோம். ஏதோ சின்டாக்ஸ் எரர் இருக்குது, என்ன எரர்னு பார்ப்போம். கஸ்டமர் ஐடி வந்து சி பொறுத்து பண்ணணுமா, கஸ்டமர் டேபிளில் இருக்கிற கஸ்டமர் ஐடி, சேல்ஸ் டேபிளில் இருக்கிற சேல்ஸ் ஐடி. ஸோ அது வந்து கன்ஃபியூஷன், ஏன்னா கஸ்டமர் ஐடி 2 இருக்குது, சேல்ஸ் டேபிள் இருக்குது, கஸ்டமர் டேபிள் இருக்குது. எதை பொறுத்து பண்ணணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்ல. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணோன்னே நமக்கு ரேங்க் கிடச்சிருச்சா. ஸோ இப்போ லாஸ்ட் காலத்தை பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கிடச்சிருச்சா. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எது வந்து ரீசெண்ட் ஆர்டரோ அது வந்து 1, செகண்டுக்கு வந்தது 2ன்னு வந்துருச்சா. இப்போ நம்ம ரேங்க் ஃபங்க்ஷன் 2 மட்டும் ஃபில்டர் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிருமா. ஸோ இப்போ வந்து சிடிஇயில் லோட் பண்ணிவிட்டு இப்போ சின்டாக்ஸ் என்னது, வித் சிடிஇ ஆஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், அந்த கொரியை வந்து கொரி கொடுக்குறோம். டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கலாமா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடிஇ
இப்போ வந்து ஃபுல் அவுட்புட் கிடைச்சிருமா, அதே அவுட்புட் கிடைக்குமா, எல்லாமே காலம். நமக்கு தேவையான காலம் மட்டும் வேணும்னா இங்கே தேவையான காலம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும், வேர் என்ன கண்டிஷன் பார்த்து RN ஈக்குவல் டு 2, அப்போ வந்து செகண்ட் மோஸ்ட் ரீசெண்ட் ஆர்டர் பர் கஸ்டமர் கிடைச்சிருமா. இப்போ கொரி ரன் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி கொரி சால்வ் பண்ணோம் ஒன் மோர் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணோம் கஸ்டமர் டேபிளையும் சேல்ஸ் டேபிளையும், ஏன்னா நமக்கு கஸ்டமர் நேம் வேணும், அதுதான் ரெக்யர்மெண்ட். ஓகேவா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ரேங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு பார்ட்டிஷன் பொறுத்து எது பண்ணுறோம், கஸ்டமர் ஐடினா ஒரு கஸ்டமருக்கு செகண்ட் ரீசன்ட் வேணும். அப்போ வந்து ஆர்டர் வந்து செகண்ட்னால டிசெண்டிங் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் சேல்ஸ் டேட்டா பொறுத்து. RN கொடுத்துட்டு நம்ம CTE கிரியேட் பண்ணிட்டு அதில் ஃபில்டர் பண்ணிட்டோம், நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஏதாச்சும் இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் கொடுக்குறேன். யா, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பை.